குரூப்ல போட்ட கேள்வி. ஓகே. சரியா, குரூப்ல போட்ட கேள்வியாக பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ஒரு முக்கோணம் இருக்கு. ஸோ அந்த முக்கோணத்துல மூன்று பக்கத்திலேயும் நாங்க +5 கூலம் +5 கூலம் +5 கூலம் வைக்கிறோம். அதே மாதிரி அந்த முக்கோணியின் இது முக்கோணியினுடைய ஒரு பக்க நீளம் வந்து 2 மீட்டரா அந்த மாதிரி சொல்லுது. சரியா, 2 மீட்டரா அந்த மாதிரி சொன்னா என்னென்ன அங்கால செய்யறது 2 மீட்டர்னு சொல்லிட்டு அங்கால இந்த கேள்வி கேட்டுருக்காங்க, பார்ப்போம். ஸோ அதை முதல்ல செய்வோம். ஒரு முக்கோணி வந்து இருக்கு. சரியா, ஒரு முக்கோணி இருக்கு. ஒரு முக்கோணி இருக்கு. முக்கோணியின் ஒரு இடத்துலயும் +5 மைக்ரோ கூலம் வச்சிருக்காங்க. சரியா, +5 மைக்ரோ கூலம். எல்லாமே 2 மீட்டரா. ஸோ எல்லாமே 2 மீட்டர் ஒரு சமபக்க முக்கோணி நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இதுக்கு நடுவுல வந்து ஒரு பி இருக்கு. பி என்றது சென்ட்ரோயிடா, சென்ட்ரோயிடு என்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கோணியினுடைய சென்ட்ரோயிடு இருந்தா என்ன, சென்ட்ரோயிடு எங்க இருக்கும் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரோயிடு எங்க இருக்கு, சென்ட்ரோயிடு என்ன செஞ்சிருக்கோம். அதாவது இங்க இருந்து நாங்க ஒரு கோடு கிட்டோம். அந்த கோடு இந்த இதை வந்து சென்டரா பிரிக்குது. அது மாதிரி இங்க இருந்து இதை கொஞ்சம் திருப்பி. ஓகே. ஓகே. அதே மாதிரி இங்க இருந்து நான் அப்படி ஒரு கோடு ஒன்று விடுறேன். இந்த கோடு வந்து இவரை வந்து சமனா பிரிக்குது. அந்த மாதிரி எல்லாம் மாறி ஜாரி பிரிச்சு கொண்டு இருக்கிற இடம்தான் அந்த மாதிரி வெட்டுப்பட்டு வர்ற புள்ளி தான் சென்ட்ராய்டுன்னு சொல்றோம். சரியா, சென்ட்ராய்டுல தான் என்ன இருக்கு, பி என்று சொன்னா புள்ளி இருக்கா. சரியா, சோ பி என்ன புள்ளி அதெல்லாம் இருக்கான்னு சொன்னா அப்ப பி என்ன புள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கோம். என்ன மாதிரி பிரிக்குமாட்டா, இவரை 2/3ஆகவும் இவரை 1/3ஆகவும் பிரிக்கும். சரியா, விளங்குதா, அந்த மாதிரி பிரிக்க போகுது. சோ அப்ப இந்த மொத்த நீளம், இந்த குத்துயரம் என்ற மாதிரி சொல்லக்கூடிய இந்த நீளம் எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா 2 எங்களுக்கு என்ன sin 30 வரும். சரி, 2 sin 30 வரும். 2 sin 30 வந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த நீளம், அதாவது அதுல இருந்து கொண்டு இதுல இருந்து கொண்டு இங்க இருக்கிற ஒரு ஏற்றத்துக்கு இடையிலான நீளம் ஒரு எக்ஸ் வச்சுப்போம். அந்த எக்ஸை வந்து என்ன காணலாம் என்றா, எல்லாம் வந்து என்ன அப்படி போகணும், 2/3 பெருக்க வேண்டி வரும். அதாவது 2 sin 30 இல்லை 60, 2 sin 60 தர 2/3, அதாவது 4/3 தர sin 60 பயில வர்க்கமூலம் 3/2. ஸோ ஒரு வெட்டுப்பட்டுச்சுன்னா 2/வர்க்கமூலம் 3 அந்த மாதிரி வருது. இல்லைங்கிட்டா, இதுதான் ஜாமம். ரைட்டா, ஓகே. ஸோ இப்படி வந்தா பிறகு நாங்க என்ன செய்யணும், முதலாவது கேள்வி எங்களுக்கு கேட்டுருக்கான். என்ன கேள்வி கேட்டுருக்கான், அதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன, அதான் கேள்வி. ஸோ அது இ என்ன, இ என்றது என்ன சாமான், அவர் ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஒரு காவிக்கணியம். ஸோ காவிக்கணியமா இருக்கிறதால இப்போ இந்த பிளஸ் அதுல இருந்து வழி நோக்கி இடத்துல வச்சோம்னா வழி நோக்கி வருவேன். ஸோ மூன்றுமே எங்களுக்கு சம ஏற்றம். சம ஏற்றம் ஜியோமெட்ரிக்கலா சிமெட்ரியா இருக்கு, அதாவது சமச்சீரா இருக்கு. இப்படி வாரது இப்படி வாரது இப்படி வாரெல்லாம் இருக்கிறதால ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணி எங்களுக்கு 0 வரும். சரியா, அதாவது 0 வோல்ட்/மீட்டர் தான் முதலாவது விட. விளங்கிட்டா, முதலாவது விட 0 வோல்ட்/மீட்டர். ஓகேவா, ரைட். அடுத்த ரெண்டாவது கேள்வி, அந்த பீல இருக்க அழுத்தம் என்ன இருக்கிறாங்க. சரியா, பீல இருக்க அழுத்தம் என்ன. சோ இது என்ன அகைன் ஒரு புள்ளி, என்ன சாமா, புள்ளியேற்றம். புள்ளியேற்றத்துக்கு அழுத்தத்துக்கு சமன்பாடு வந்து நாங்க தனியா பார்த்தா நாங்க என்ன சாமான், கியூவை 4πε/r. சரியா, வெப்சைட்ல பற்றி ஒரு கதையுமே கதை கீழே என்றதால் ஒரு கதை கீழே தானே. ஸோ அந்த அலைக்கீழன்றது
எப்சிலன் ஆர்ன்றது ஒன்றுன்னு எடுத்துக்கொண்டு எப்சிலன் நோட்ன்றது தான் இதனுடைய கடைசியாக ரிசல்டன் பெர்மிட்டிவிட்டி எடுப்பேன். ஸோ அப்படி எடுத்தோம்னா எங்களுக்கு 3 ஏற்றத்தாலையும் ஒரே அளவு அழுத்தம் தான் வரப்போகுது. ஸோ அது எவ்வளவுன்னு சொன்னா 5 தர 10 மைக்ரோ பைலா 10 6 வரும். சரியா? இன்கீழ் எல்லாமே பிளஸ் ஏற்றம் தானே. ஓகே. இன்கீழ் 4 பை தர எப்சிலோனு பைலா 1/36 பை தர 10 9 வரும். தர ஆர் 6 பைலா இந்த கண்டு வச்சிருக்கோம். 2 வர்க்கம் மூலம் 3 ஒரு மீட்டர்லாம் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ சுருக்கி நான் பையன் பையன் போட்டுப்படுவேன். 4 சுருக்கினீங்கன்னா 9 வரும். ஸோ இந்த மாதிரி நீ சுருக்கி அழுத்தத்துக்கு புறமா எடுப்பேன். அதை வந்து 3ஆல பெருக்கணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு மொத்தம் 3 அழுத்தம் வந்து இருக்கு. சரியா? 3ஆல பெருக்கி அழுத்தத்தை கண்டு வச்சிருக்கு. 3ஆவது அழுத்த கண்டா 1.165 இன்டூ 10⁵ இந்த மாதிரி வருது. ஸோ அங்க எங்களுக்கு கிலோ வோல்ட்லாம் கேட்டிருக்காங்க. கேள்வி ரெண்டா எந்த காரணத்தினால் ஸோ இதெல்லாம் கேள்விக்கு. ஸோ இப்போ 2 பின்னாடி கொண்டு போனீங்கன்னா 116.5 கிலோ வோல்ட் வரும். எனக்கு முதலாவது பொறுத்தமா இருக்கு. விளங்கிட்டா? எந்த கேள்வி யாருக்காச்சும் விளங்கையிலன்னு சொல்ல மெசேஜ் கொடுங்க. அப்போ எந்த கேள்வி யாருக்காச்சும் விளங்கி ஏதாச்சும் கேள்வி இருக்கண்டா? அதனால அந்த ஈய பாக்குறீங்க. ஈ என்றது ஒரு காவி கணியம். ஸோ இது வந்து பட்டு போயிட்டு பட் வி என்றது அழுத்தம் என்றது காவி கணியம் இல்லை, அது ரெட்டி கணியம். ஸோ அவர் வந்து செய்யப்பட கூட்டுப்படுது. சரியா? ஓகே. இவ்வளவுதான் டவுட் இல்லை போலக்கு. ஸோ நாங்க அடுத்த கேள்விக்கு மூவ் ஆனோம். சரியா? அடுத்த கேள்வி கன்சிடர் கோஆக்சியல் கேபிள் ஆஃப் இன்ன டயாமீட்டர் நம்ம போறாங்க. சரியா? ஒரு கோஆக்சியல் கேபிள் இருக்கு. ஆமா, அந்த இன்ன டயாமீட்டர் எங்களுக்கு ஓகே. இன்ன டயாமீட்டர் அதுல இன்ன டயாமீட்டர் என்றது பையன் போடுறனே. இன்ன டயாமீட்டர் 2 மில்லிமீட்டரா தேவைப்படுறாங்க மீட்டருக்கு மாத்துவோம். சரியா? 2 மில்லிமீட்டர் and the outer conductor radius of 10 millimeter. Okay, outer conductor radius 10 millimeter. அப்போ சின்ன கேபிள். சரியா? It's a big deal. The space between the conductor field is with the dielectric level. Dielectric. சரியா? Dielectric material having the relative permittivity of 4. அப்போ relative permittivity எங்களுக்கு 4. விளங்கிட்டா? Right. Permittivity of 4. Inner conductor is connected to 10 volt. அப்ப V இன்னன்னு போடுறேன். இன்ன கண்டக்டர்ல வந்து கனெக்ட் ஆகி இருக்கிற அழுத்தம் வந்து 10 வோல்ட். டிசி சப்ளைனா அது மாறாது. அது 10 அப்படி இருக்கு சப்ளை. வைல் அவுட்டர் கண்டக்டர் இஸ் கிரவுண்டட். அவுட்டர் கண்டக்டர் இஸ் கிரவுண்டட் எனப்படுவது அவுட்டர் கண்டக்டர் அழுத்தம் வந்து 0. சரியா? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கோஆக்சியல் கேபிள் இஸ். ஸோ இது வந்து என்ன கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கோஆக்சியல் கேபிள் நேரடி என்ன செய்வேன் சமமாக போட வேண்டியதான். 2 பை எப்சிலோன் ஆர் எப்சிலோன் நோட் ஓவர் எல்என். எல்எனுக்குள்ள ஆர் நோட்டின் கீழ் ஆர் நோட்டா ஆர் அவுட்டின் கீழ் ஆர் இன்னண்டு வரும். இப்ப இந்த சமன்பாடை என்னன்னா நீங்க நேரம் எழுதி போடுறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்ப இதை கண்ட உடனே இப்போ கோஆக்சியல் கேபிள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த உடனே என்ன செய்யணும்? நீ அதுக்குரிய படத்தை போட்டு அதுக்குரிய டியை கண்டு அதுக்குரிய கண்டு பிறகு அதுக்குரிய வியை கண்டு பிறகு அதுக்குரிய சியை கண்டு கெப்பாசிட்டி நம்ம அடுப்போம். ஸோ முன்னுக்கு செய்ய அதே வேலையை நீ செய்வேன் செய்து கடைசியாக இந்த சமமா எடுப்பேன். சமமா எடுத்து என்ன செய்ய போறோம்? சமன்பாடுல பிரதியிட போறோம். அவ்வளவுதான் வேலை. 2 தர பைக்கு பையில பை இருக்கட்டும். எப்சிலன் 6 பையில 4 எப்சிலன் பையில 1/36 பை தர 10⁻9 வரும். சரியா? இன்கீழ் எல்எனுக்குள்ள வந்து அவுட்டர் ரேடியஸ் 10 இன்கீழ் 2. ஸோ ரெண்டுமே ஒரே அழகு பிரிபடுதுன்றால என்ன செய்ய தேவையில்லை, அழகு மாற்றம் செய்ய தேவையில்லை. ஸோ இவரை வந்து நீங்க சுருக்கி எடுத்தீங்க என்று சொன்னா கெப்பாசிட்டன்ஸுக்கு 138.2 பிக்கோ ஃபெரட் பெர் மீட்டர். கவனிச்சுக்கோ, பெர் மீட்டர் என்ன முன்னுக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அந்த அபிராம் நினைக்கிறேன் அவன் டவுட் கேட்ட மாதிரி ஏன் அந்த மீட்டரால் பிரிபடுதுன்னு சொன்னா அது எனக்கு பார்க்கலாம் அழகு மீட்டருக்கு தான் பார்க்கலாம். ஸோ மீட்டர்னா அவ்வளவு இருக்கும் அவ்வளவு நிலத்தை வச்சுக்கொண்டு எடுக்கலாம். சரி? அப்ப 138.2 பிக்கோ ஃபெரட் பெர் மீட்டர் என்ற விட 138 இருக்கு ரெண்டாவது விட பி. சரியா? பி இதுல பொருத்தமா இருப்பேன்.
அப்ப நீ இதுக்கு சமன்பாடு எடுக்கிறதா இதுல இருக்கிற வேலை. சமன்பாடு ஒழுங்கா எடுத்தீங்கன்னா சரி அவ்வளோ. அதுக்கு அடுத்தது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் அவுட்டர் கண்டக்டர் சர்ஃபேஸ். அவுட்டர் கண்டக்டர் சர்ஃபேஸ்ல இருக்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன கேட்குறாங்க. ஓகே, அதுவுமே ஒரு சிக்கல் தான் பார்ப்போம். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்றா அந்த டி நாங்கள் டி என்றது எங்களுக்கு கியூ ஓவரே தானே நான் பார்த்தோமே கியூ ஓவரே. சரியா? ஸோ அப்போ கியூ என்றது பெர் யூனிட் லென்த். யூனிட் லென்த் ஏன் எல்லாமே அழகு நீளத்துக்கு வந்து கொண்டு இருக்கு. ஸோ யூனிட் லென்த் ஏன்றது அது மாதிரி surface area of outer conductor for a unit length. அவ்வளோதான். அதுவுமே எல்லாமே அழகு நீளம் தான் அங்க சொல்ல வர விஷயம். சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கியூ சமன் சிவி என்ன சமன்பாடு தெரியும். தெரியுதானே? ஸோ அப்போ இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இதுல கியூ காண போறோம். கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்கு தான் முதல்ல நாங்கள் என்ன செய்தாங்க சமன்பாடு எடுத்து போட்டு சுருக்கி விடைய கண்டாங்க. ஸோ இதுல முதலாக கேள்வி பிழைச்சா அடுத்த கேள்வியும் பிழைக்கும். இது எஸ்ஏ கேள்வியா இருந்துச்சுன்னா உனக்கு இந்த சமன்பாட்டுக்கெல்லாம் மார்க்ஸ் வரும். பட் எம்சிக்யூ ஸோ எம்சிக்யூன்றதால முதலாக விட பிழைச்சுன்னா அதை விட பிள்ளைதான். இதை பார்த்து கொள்ள வேணும். சரி, அப்ப சரியா செய்யறது முக்கியம். 138 தசம் நேர சமன்பாட்டில் பிரதிபலிப்பு தானே. அதனால அது 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 அந்த வகையிலே போடலாம். சிக்கலான வகையில போறதான் பெறுது. ஸோ அதான் கெப்பாசிட்டன்ஸ் அழுத்தால பெருக்க போறோம். அழுத்தம் என்றது அழுத்த மாற்றம். ஸோ அவர் 10. சரியா? 10ஆல பெருக்கினா உனக்கு கியூ என்றது வரும் 1.382 நானோ கூலோம் பெர் மீட்டர் இந்த மாதிரி வருவேன். நானோ கூலோம் பெர் மீட்டர் ரெண்டு வரும். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? இதோட விடக்கூடாது. ஆனால் 1.38 நானோ கூலோம் பெர் மீட்டர் ஒரு விட கிடாக்கு. சரியா? இதோட விட கிடாக்கு. ஆனா எங்க பிழைக்கும் சொல்லி பார்ப்போம். அது மீட்டர், இங்க வர்றது எங்களுக்கு மீட்டர், அங்க போட்டுறத விட மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. சரியா? ஸோ அதனால இதை கண்டோட டக்குன்னு இதை விட போடக்கூடாது. இன்னும் ஏரியா காணணும். ஏரியா கண்டா 2πr வருவேன். அவ்வளோதான் ஏரியா. சரியா? ஸோ 2πr வந்தா 2 தர பை தர ஏரைக்கு பதிலா 10 தர 10/3 அவுட்ட கண்டக்டர் அப்படிதானே. இதை நீங்க சுருக்கினீங்கன்னா 0.0628 மீட்டர் வரும். அதை நீ கொண்டு போய் பிரிச்சாதான் இந்த மீட்டர் பெருக்கப்பட்டு மீட்டர் ஸ்கொயர்ல வரப்போகுது. ஸோ உனக்கு கடைசியா டென்சிட்டி கியூ ஓவரேன்னு சொல்லி கண்டது 2 தர 10/8 கூலோம் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். சரியா? அந்த தசத்தை வந்து தள்ளினேன்டா 22 நானோ கூலோம் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதில் போட்டிருக்கிற மாதிரி முன்னுக்கு ஒரு மைனஸ் ஒன்று வரும். ஏன் அந்த முன்னுக்கு அந்த மைனஸ் வருதுன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கிறது வந்து பிளஸ்ல ஏற்றி இருந்துச்சுண்டா எங்களோட வெளியில இருக்க அவுட்டர் கண்டக்டர் மைனஸ்ல சார்ஜ் ஆகிருக்கு. சரி, ஒரு வழி இல்லாம மைனஸ்ல சார்ஜ் ஆகும். ஏன் அப்ப தூண்டுறது ஒவ்வொரு ஐட்டங்கள் தான் தூண்ட போகுது. ஸோ மைனஸ்ல சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுருக்கி எடுத்திருந்தா 22 நானோ கூலோம் மீட்டர் ஸ்கொயர் வரும். விளங்கிட்டா? இந்த கேள்வி விளங்காதாக்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா மெசேஜ் போடுங்க. மெசேஜை காணையில பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா மூன்றாவது கேள்வி போ. சரியா? ஓகே. ஸோ மூன்றாவதா கேட்ட கேள்வி லோவஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன. லோவஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியில மிக குறைஞ்ச வேல்யூ என்ன. ஈனுடைய குறைவான வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. இ இஸ் ஈக்குவல் டு பி ஓவர் ஆர் இன்டு எல்என் ஆர் டூ இன்கு ஆர். இதுல எங்களுக்கு விருப்பமான ஆரை போடுவோம். இது எல்லாமே எங்களுக்கு மாறலையா இருக்கு. இது அளத்த வித்தியாசம். இந்த சமன்பாடு என்னென்று வந்தது பார்ப்போம். சரியா? ஓகேவா? வாரம் வாரம் வாரம். சரியா? அப்ப அந்த சமன்பாடு என்னென்னு வந்தது பார்ப்போம். சமன்பாடு வர்றது சின்ன வேலைதான். ஸோ முதலாவது வந்து இது என்னத்துக்கு இருக்கு.
கோஎக்சியல் கேபிளுக்கு இருக்கு. ஸோ கோஎக்சியல் கேபிளினுடைய டியை கண்டுபிடிக்க வேணும். சரியா? அதனுடைய டி. ஸோ அதுக்குரிய டிஏ வந்து உனக்கு முதலே தெரியும். கியூ ஓவர் 2πr வரும். ஸோ அதுல இருந்து நாங்கள் ஈய கண்டுபிடிச்சோம்னா கியூ ஓவர் 2πε வரும். ஸோ இதுல இருந்து நாங்கள் விய கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் இவரை வகையிட போனோம். வகையிட்டா இல்லைன்னு வரும். ஸோ கியூ ஓவர் 2πε R2/R1 வரும். சரியா? R2/R1 வரும். ஸோ இந்த சமன்பாட்டில் இருந்து கொண்டு நான் என்ன செய்யறேன், கியூவுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. கியூ சமன்பாடு என்ன கொடுக்க போயிருக்குன்னா சரி. ஸோ வி இன்டூ 2πε இன்டூ ln R2/R1 இல்லைங்கிட்டா? ஸோ கியூவுக்கு நல்லா சமன்பாடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த சமன்பாடை கொண்டு போய் திருப்பி ஒரு சமன்பாடுல பிரதியிட போறேன். நான் அறிவேன் இந்த சமன்பாடுல இடத்துல கியூவுக்கு பதிலா இவரை கொண்டு போய் பிரதியிட போறேன். அப்படி பிரதியிட்டா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 1/, இருக்கிறது இருக்கட்டும், 2πε தர அதை கொண்டு வந்து போட்டோம்னா என்ன வரும், வி இன்டூ 2πε ln R2 இன்கு R1 என்று வரப்போகுது. சாரி ஓகே. சின்ன சரியா இது மேல நிற்கும். இதுக்கு மேல ஸோ அழுத்தம் வந்து பார்க்க ஏற்றம் வந்து வருது கீழே வருவேன். ஸோ இவரும் இதுக்கு கீழே வருது. சரியா? எப்சைலோன் இந்த எப்சைலோனுக்கு பதிலாக நீ வேணும் பண்ண எப்சைலோன் ஆர் இன்ட்டு எப்சைலோன் போடலாம். அது போடாம விடலாம். ஓகே. ஓவர் எங்களுக்கு எல்என் R2 இன்கு R1 வரும். ஸோ இவரை வந்து சுருக்கித்தான் நான் என்ன செய்யலாம், இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னேன் அந்த E is equal to V over R into ln R2 over R1 என்றது எடுத்தது. ஏன்னா இங்க எங்களுக்கு R இருக்கு, அந்த R தான் எங்களுக்கு இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற V எங்களுக்கு இங்க வந்திருக்குது. இங்க இருக்கிற இந்த ln எங்களுக்கு இங்க வந்திருக்கு. சரியா? சோ இப்ப கண்டுபிடிச்ச இந்த சமன்பாடு ஒரு கோஎக்சியல் கேபிளுக்கு இ எங்கெங்க எல்லாம் இருக்கலாம், அதாவது குறித்து நாங்கள் விருப்பமான ஆர போட்டோம்னா சரி எங்களுக்கு விட வரும். இது ஒரு சாமானுக்கும் வேறுபடும். இது நார்மலா பாடமாக்கி வச்சிருக்கிறதுல இது தேவையான அங்கேயே இப்ப செய்து எடுக்கிறதா வேலை. சரியா? நார்மலா நாங்க பாடமாக்குறதுல இது செய்தெடுத்தா நல்ல. சரியா? செய்தெடுக்கிறது தான் எல்லாத்தையும் எவ்வளவு பாடமாக்குறது. ஸோ பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுமெண்டா இது அங்க போய் செய்யுதான். ஓகே. ஸோ இதுல வந்து இனி பேர் செய்யறது வந்து வேலை. ஸோ இப்போ இதுல எங்க வந்து எங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி குறைவா இருக்கும் என்று பார்த்தா அது ஒன்று தெரியும். சமன்பாடு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஆர். அப்ப டிவி என்றது எங்களுக்கு குறைவா இருக்க இ வந்து குறைவா இருக்கு. ஸோ அப்போ முடிவிலியில பூஜ்ஜியமா இருக்கும். உள்ளுக்கு வேற 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 கூடிக்கொண்டு வரும். ஸோ அப்போ உள்ளுக்கு இன்ன கண்டக்டருக்கு கூட அவுட்டர் கண்டக்டருக்கு அதை விட குறைவு. அப்ப அவுட்டர் கண்டக்டர் இந்த ஏரியா தான் போடுவோம். ஸோ அப்ப என்ன 10 மில்லிமீட்டரை போடுவோம். சரியா? ஈக்குவேஷன் வச்சு யோசிக்கணுமா, இன்ஜினியரா இருந்தா நாங்க நாங்க பிசிக்ஸா அப்படி யோசிக்கலாமா ரெண்டு கேட்டேன்டா. சிம்பிள் வேலை. உள்ளுக்குள்ள ஏற்றம் இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து சின்ன இடத்துல இருந்து விரிஞ்சு விரிஞ்சு ஒன்று போக போகுது. என்ன உங்களோட மின் மின் விசை கோடுகள் விரிஞ்சு ஒன்று போக போகுது. சரியா? அப்படி போயக்குள்ள இப்படிதான் போகுது. உவளத்தடியில வந்து உங்களுக்கு மின்விசை கோடுகள் நெருக்கமா இருக்கும். வெளியில போக 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 மின்விசை கோடுகள் ஐதாகி கொண்டு போகும். ஸோ வெளியில இருக்கிற இடத்துல மின்விசை கோடு என்னவே இருக்கும், குறைவா இருக்கும். ஒரு கோஎக்சியல் கேபிளை தாண்டி வெளியில மின்விசை கோடுகள் போகாது. ஸோ அப்ப அந்த ரேடியஸ்ல தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், இந்த ரேடியஸ்ல மின்விசை கோடுகள்ல இன்டென்சிட்டி சரியான குறைவா இருக்கும். ஸோ அந்த ரேடியஸை போடுவோம். ஸோ நீ பிசிக்ஸா யோசிக்கிறியோ என்ன கர்வமா யோசிக்கிறியோ சரியா யோசிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஓகே. சரியா? சரியா யோசிச்சு அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ரைட். சரி, அப்ப நீ என்ன செய்ய போற, இந்த சமன்பாடு கொண்டு வந்து பிரதியிட போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். சமன்பாடுல பிரதியிட்டீங்கன்னா சமன்பாடு 10 மேல் அழுத்தம்
கீழே வந்து இவர் வந்து 10 தர 15 ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு மாத்தணும் சரியா ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும் பிறகு இந்த கேள்வியில வேற ஏதாச்சும் யூனிட்ல விட வந்திருந்தாங்கன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணும்போது இன்டு எல்என் இது 10 கீழ் 5 இங்கே நான் சரி 10 கீழ் 2 இங்கே நான் மாத்துறேன்னா மேலே இங்கே ஒரு இடத்து சொல்லப்பட்டு போடுறேன் ஸோ இங்க இருந்து நீங்க சுருக்கி கால்குலேட்டர்ல போட்டு சுருக்கி விட எடுத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு 621.5 வோல்ட் per மீட்டர் அந்த மாதிரி வருது சரியா அப்ப என்ன விட கிடக்குது என்றா 621 கிடக்கு சரியா மூன்றாவது விட பொருத்தமா இருக்கு சரியா விளங்கிட்ட இப்ப இந்த கேள்வி விளங்காத கலாச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா மெசேஜ் பண்ணுங்க அப்போ அடி ரெக்கார்டா சரி சில நேரம் கிளாஸ் வந்தோடனே மீட்டிங் ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவேன் மறந்தீங்கன்னா ஒருக்கா மெசேஜில் போடுவோமே போட்டால் தான் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ பண்ணி அப்புறம் அனுப்பி விடுறேன் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுருவோம் குரூப்பில் சரியா இதுல டவுட் இருக்கா இந்த படிச்சதுல ஸோ இப்போ சொல்ல போனா இவ்வளவுதான விஷயம் சரியா இப்போ தேவையான முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான் இதுக்கு பின்னுக்கு கொஞ்சம் தியரி விஷயங்கள் இருக்குது அது பெரும்பாலும் கேள்விக்கு வாரையில் பெரும்பாலும் வர்றதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் பெரும்பாலும் இந்த கேள்விக்கு வாரையில அந்த விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் சரியா அந்த விஷயம் நாளைக்கு பார்ப்போம் இப்போதைக்கு கேள்வி செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லியாச்சு ஸோ நீ கேள்வி டிரைவ் பண்ணிப்பார் ஏதாச்சும் பிள்ளைங்க பர்சனலாவோ அல்லது நீ குரூப்லயோ போடலாம் சரியா என்னால் 7 மணி தான் செய்திருவேன் ரைட்டா ஸோ நாளைக்கு அநேகமா ஏசி தியரி மேக்னட்டிசம் அந்த மாதிரி போகும் நாளைக்கு உங்களுக்கு காலமே என்ன மாதிரி டைம் பண்ணுறதா நான் குரூப்ல ஒரு போல் ஒன்று போடுறேன் அப்படியே கதைச்சு முடிச்சுடும் சரியா இப்போ டவுட் ஒன்றும் இல்லை அப்படியா சரி எனக்கு ஒரு உதவியும் செய்யணும் ஸ்கிரீன் ஷேர் நிப்பாட்டுறேன் recording நிப்பாட்டி